உறவுகளே வாங்க வணக்கம். மகிழ் தோசை சுடுறான் உறவுகளே. அவன் பாரு மாவெல்லாம் க்ளீனாக வலிச்சுட்டு சிந்தாமல் தோசைகளுக்கு கொண்டு போகிறான். நானும் இருந்தால் கூட 2-3 சொட்டு சிந்திடுவேன். அவன் சிந்தாமல் கொண்டு போகிறான். அதுவும் இல்லாத ரவுண்டுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு உறவுகளே. ஆனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் சுடுவேன், மகிழ் கொஞ்சம் சின்ன சைஸில் சுடுவான். இப்போ செக்கில் ஆட்டினா கடலக்கொட்டை எண்ணெய் தோசைக்கு விட்றான் சுற்றியும். கடையில் வாங்குகிற எண்ணெயை விட செக்கில் ஆட்டின எண்ணெய் தோசைக்கு விட்டு தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் உறவுகளே வாசம். இப்போ திருப்பி எடுத்துட்டான். 3 தோசை சுட்டான் உறவுகளே. அதை எலியில் 2 சாப்பிட்டான். அப்புறமா இப்போ அவனுக்கு சுட்டு விட்டுருக்கான். உங்கள் குட்டீஸுங்க ஃபஸ்ட்டு என்ன சமையல் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ மொத்தம் சமைக்கிற வேலை தெரிஞ்சுக்கணும் உறவுகளே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிற அளவுக்கு ரெடி பண்ணி விட்டுருணும். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை எங்களுக்கு உதவும். இது 2வது தோசை பாருங்கள். இதுலேயும் ரவுண்டு க்ளீனாக வருது உறவுகளே. ஆனால் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி விடணும். அது சொன்னால் அவன் சண்டைக்கு வரான்.